செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, மத்திய அரசின் உடான் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மிக குறைந்த பிரீமியத்தில் ஆயுள் காப்பீடு வழங்கும் மத்திய அரசின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் குறித்து எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. எதிர்பாராத விபத்து ஏற்பட்டு பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் குடும்பத்தின் வருமானம் ஆதாரம் பாதிக்கப்படும் போது அந்த குடும்பம் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிடுகிறது. இதுபோன்ற நிலைகளில் ஏழை எளிய மக்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒன்றாக பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீடு திட்டம் விளங்கி வருகிறது. குறைந்த கட்டணத்தில் அதிக அளவிலான உயிர் காப்பீடு பாதுகாப்பை வழங்கும் இந்த திட்டத்தில் 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம். ஆண்டுக்கு 436 ரூபாய் பிரீமியம் மட்டுமே செலுத்துவதன் மூலம் ரூபாய் 2 லட்சம் காப்பீடு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் பயனாளிகள் செலுத்த வேண்டிய பிரீமிய தொகை அவர்களது வங்கி கணக்கில் இருந்து தானாகவே பிடித்தம் செய்யப்படும் வகையில் எளிமையான நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலம் திட்டத்தில் தொடர்ந்து இணைந்திருப்பதும் உறுதி செய்யப்படுகிறது. பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து பயனடைந்து வருகின்றனர். குறிப்பாக தினக்கூலி தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் இந்த திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் லீலாபாய் கூறும்போது, நார்மலாகவே ஒரு கஸ்டமரு அவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும், மாரல் சப்போர்ட் பண்ணணும்னா இந்த ஸ்கீமில் 18 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணாலும் இதில் இணைஞ்சிக்கலாம். அவங்க வருஷத்துக்கு 436 ரூபான்ற விதத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பணம் கட்டணும். அது அவங்களோட வாரிசுக்கு, அவங்க நார்மல் டெத் ஆனாலும் ஆக்சிடென்ட் டெத் ஆனால் ஏதோ ஒரு டெத் ஆகிடுத்தாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு 2 லட்சம் ரூபாய் வரலும் அவங்களோட சப்போர்ட்டிக்காக கிடைக்கும். இந்த திட்டத்தில் இணைந்துள்ள பிரியா கூறுகையில், என் பேர் பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் இயர்லி ஒன்ஸ் 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் பண்ணலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நானும் போட்டிருக்கேன். இந்த ஸ்கீம் இயற்கையாக மரணம் அடைந்தாங்கன்னா நாமினேஷனுக்கு 2 lakhs கவரேஜ் ஆகும். இதோட ப்ரீமியம் தொகை நம்ம 50 வயசு வரைக்கும் பே பண்ணணும். அது எப்போ எலிஜிபிள் ஆகும்னா 55 வயசுக்குள்ளே ஏதாச்சும் அவங்க நடந்துச்சுன்னா நாமினேஷனுக்கு 2 lakhs கவரேஜ் ஆகும். என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏற்காடு மலைவாழ் மக்களின் கனவை நனவாக்கிய உதான் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும், சிகரத்தை அடைந்தால் வானத்தை தொடுவதும் மிகச்சிறந்த நம்பிக்கை வரிகள். இதன் அடிப்படையில் சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவரையும் அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்பட வைப்பதில் இன்றைக்கும் ஆகாய விமானம்தான் முதலிடத்தில் இருக்கிறது. தரையில் நடப்பவர்கள் வானத்தில் பறப்பவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதில் அதிசயம் ஏதுமில்லை. குறிப்பாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களின் விமான பயணம் என்பது சற்று அரிதானதாகவே உள்ளது. ஏற்காடு மலைப்பகுதியை சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. மலைவாழ் மக்களின் வாழ்வியலை வனப்பகுதியிலிருந்து மாநகரங்களுடன் இணைத்துள்ளதாக கூறுகிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் விஜய். நம்ம மலையிலிருந்து வானம் வரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்துல அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க. எங்களால் அங்கெல்லாம் போக முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. யார் சொன்னா போக முடியாது, நம்ம நினைச்சா முடியும்னு சொல்லி அவங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஃபிளைட்ல சேலத்துல இருந்து பெங்களூர் வரையும் கூட்டு போறோம். இவங்களுக்கு ஃபிளைட் மட்டும் இல்ல, அங்க போய் தங்குற வசதியா இருக்கட்டும், அங்க பெரிய பெரிய மால்ஸை பாக்குறதா இருக்கட்டும், அங்க இருக்க பீப்புளை விசிட் பண்றதா இருக்கட்டும், சிட்டி, அதாவது ஒரு கிராமப்புறத்துல இருந்து சிட்டிக்குள்ள எப்படி அவங்க என்டர் ஆக போறாங்க, அதோட லைஃப் எப்படி கத்துக்க போறாங்க, வெளி உலகத்தை தெரிஞ்சுக்க போறாங்க. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களோட. இதுல 3 கிராமங்கள் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கோம். செங்கலத்தப்பாடி, குண்டூர், தெப்பக்காடு கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க. மொத்தம் 25 பேர் மட்டும் இன்னைக்கு வந்திருக்காங்க. இது ஒரு சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி. இன்னைக்கு இவங்க இந்த பயத்தை போக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நம்ம பிள்ளைங்களும் போனோம் என்ன
வரும். மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதன் மூலம் குறைந்தபட்ச கட்டணமாக 1499 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணில் பறப்பதும் விண்வெளியை தொடுவதும் அனைவருக்குமான வாய்ப்பாக இல்லை. உயரமான இடத்தில் வசிப்பவர்கள் எல்லாம் உச்சியை தொடுவதற்கு ஏராளமான தடைக்கற்கள் உள்ளன. தடைக்கற்களை படிக்கட்டுகளாக மத்திய அரசின் உதான் திட்டம் மாற்றியமைத்துள்ளது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி தொழில் முனைவோர் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் MSME தினமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். MSMEங்கிறது இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு சொல்லாங்க. எப்படின்னா கிட்டத்தட்ட 140 கோடி மக்களுடைய முக்கிய தொழில் பங்களிப்புங்கிறது MSME செக்டாருங்க. ஒன்னா MSME செக்டாருடைய தொழில்துறை சேர்ந்தவராக இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கு உண்டான தொழிலாளியாக இருப்பாங்க. இந்த MSME செக்டார்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு முதன்மையாக இருக்கிறது. ஒவ்வொரு நகரங்களிலும் இந்த தொழில் முதன்மையாக இருக்கு. இந்த தொழிலை பாதுகாத்தால் மட்டுமே இங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கு. மத்திய மாநில அரசு MSME செக்டார் அதுக்கு திட்டங்களும் அதுக்கு உண்டான நிதிகளும் வழங்குறாங்க. அப்படி இல்லாம வரும் காலங்களில் MSME செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா இந்தியா வல்லரசு அப்படின்னு ஒரு சூழல் ஒரு நாள் உருவாகுது. அப்படின்னா MSME செக்டாருடைய பங்களிப்பு இருந்தால் மட்டுமே அது உறுதியாகும். ஏன்னா கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது MSME செக்டார். குறிப்பா இந்த MSME செக்டாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொழிலை ஊக்கப்படுத்தணுமா நான் கேட்டுக்கிறேன். இந்த நாள்ல அனைத்து வகையான MSME செக்டார் சேர்ந்த மக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புதுமைகளை படைப்பதிலும் முன்னேறுவதிலும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்குவதிலும் அனைத்து தொழில் முனைவோர்களும் சம வாய்ப்பு பெறும் வகையிலான சூழலை உருவாக்குவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவதற்காக அயராது பாடுபட்டு வரும் தொழில் முனைவோர்களுக்கு சிறு குறு தொழில் நிறுவன தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சரியான நேரத்தில் சிகிச்சை எடுத்துக் கொள்வதன் மூலம் காசநோய் வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் மூலம் சர்வதேச அளவில் வலிமை வாய்ந்த நாடாக இந்தியா திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.